ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் ரொம்பவே ருசியான ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக போகும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, பிரியாணி இலை, அனாசிப்பூ, பட்டை, அப்புறமா கிராம்பு, கடல் பாசி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த மறந்துட்டேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு லைட்டாக சாப் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் பக்கம் போடணும். போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். சோம்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். நான் 1-2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி, அது 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா கரம் மசாலா தூள், கடையில் வாங்கின தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் குழம்பா செய்ய போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சிக்கன் நல்லா வெந்துடும். மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு சிக்கன். அதனால் நீங்கள் பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த டைமில் தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பாலை ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதி விட போகிறேன். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. சூப்பர் வாசமாக இருக்கும். கிள்ளி போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே அருமையான நம்ம சிக்கன் கறி ரெடி. இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும். அதிகமாக மசாலா இருக்காது. வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சது அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாதத்தோட, பரோட்டாவோட, பிரியாணிக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எப்பயும் போல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.